பொதுவாக ஜோதிடத்தில் நாம் பலவிதமான பிரிவுகளில் பார்த்து கொண்டிருந்தாலும் அவரவர்கள் ஒவ்வொரு முறை வைத்துக்கொண்டு பார்த்து இருக்கின்றார். அவரவர்கள் ஒவ்வொரு முறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பிரபலமாக இருக்கிறார்கள். இங்கே நமக்கு நேரமும் காலமும் வாக்கும் ஒத்து வரும் பொழுது அங்கு நமக்கு விஷயங்கள் கிடைக்கின்றன. பொதுவாக ஜாதகம் பார்க்கும் பொழுது நாம் சிறுவயதில் இருந்த ஜோதிடர்கள் அந்த காலத்தில் ஆயில்யம், கேட்டை, ரேவதி பொதுவாக சொல்வார்கள். ஆயில்யம் என்றால் மாமனாருக்கு ஆகாது, மூலம் என்றால் மாமியாருக்கு ஆகாது, விசாகம் என்றால் கொழுந்தனாருக்கு ஆகாது என்றெல்லாம் சொல்வார்கள். காலங்கள் மாறும் பொழுது விதிகளும் மாறுகின்றது என்கிற அடிப்படையில் ஒரு விதி உண்மையாக இருந்தாலும் அது எல்லா நேரமும் அது போல் இருப்பதில்லை. ஏன்னா என்னுடைய 50 வருஷ ஒரு பழக்கத்தில் சில விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இன்று இருக்கின்றோம். ஆகவே நிறைய ஜோதிடர்கள் பொதுவாக பொருத்தம் இப்போ ஜோதிடர்கள் மட்டுமல்ல, ஒரு பெண்ணை பெற்றவர்களே ஒரு ஆணை பெற்றவர்களாகவே புரோக்கரை அந்த அளவுக்கு இந்த நாளையும் ஒதுக்கிட்டு தான் கொண்டு வராங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். நம்ம வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கை. எல்லாரும் ஒரு நாள் பிறந்தோம், எல்லாரும் ஒரு நாள் போக போகிறோம். போகிறதுக்கு யார் காரணம், வந்ததுக்கு யார் காரணம்? அனாவசியமாக இந்த ஒரு 5 ஒரு நட்சத்திரமும் ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கணும்? அப்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆயில்யம், கேட்டை, விசாகம், மூலம் இவையெல்லாம் உண்மையிலேயே கெட்ட நட்சத்திரமா அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் பாதி பேருக்கு அதுதான் இருக்குது. சரி, மற்ற 23 நட்சத்திரம் ஒசத்தி அப்படின்னா அந்த குடும்பங்களில் மாமியாரோ மாமனாரோ சாகாமையே இருக்காங்களா? எல்லா கேள்வியும் நம்ம பார்க்கணும். ஒரு காலத்தில் இருந்தது சொன்னாங்க, அன்றைக்கி விழிப்புணர்வு கம்மி, அன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லை, இன்றைக்கி எங்கேயோ விஞ்ஞானம் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கும்போது மருத்துவத்துறையும் எங்கேயோ போயிட்டுருக்கு. அப்படிங்கிற போது ஜோதிடத்துறையும் எங்கேயோ போகணும்ல. அது மட்டும் பள்ளத்தில் உட்காந்துட்டே இருந்ததுன்னா எப்படி நம்மளால் ஆராய்ச்சியை செய்ய முடியும்? ஆகவே அதெல்லாம் ஒரு மாமியாருக்கு ஆகாது என்று சொன்னால் அந்த மாமியார் இல்லாத இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள் அந்த காலத்தில். இப்பொழுது அப்படி பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஒரு மூல நட்சத்திரத்தில் மாமியாருக்கு ஆகாது என்று சொன்னால் அந்த பையனுடைய அம்மாவுக்கு பையன் ஜாதகத்தில் ஆயுசு கெட்டியாக இருந்தால் தைரியமாக கொடுக்கலாம். அந்த காலத்தில் ஜாதகம் 2 பக்கமும் இல்லை, குறித்தது கம்மி அல்லது குறித்தது தப்பு. இந்த காலத்திலே ஜாதகத்தை பிறக்கும் போதே தோஷம்னு தெரிஞ்சுதுன்னாக்கா 15 நிமிஷம் தள்ளி அப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் எழுதி இஷ்டத்துக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் ராகு தோஷம் இல்லாமல் எழுதி வச்சுக்கிறாங்க. நீ எழுதி வச்சுக்கலாம், கடவுள்கிட்ட இருக்க ஒரிஜினல் அதை யார் போய் மாற்றுறது? இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குது, உங்கள் வீடு இருக்குது, நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், உரிமை கொண்டாடலாம். ஆனால் அது ஏன் வீடு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லலாம், திமிரில் சொல்லலாம். ரெக்கார்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் யார் பேரில் இருக்குது, அதை போய் மாற்ற முடியாதுல்ல. அது மாதிரி தான் கடவுள் கையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை மாற்ற முடியாது. நம்ம வேணால் இங்கே மாற்றிக்கலாம். இங்கே சில பேரை அது மாதிரி மாற்றி எழுதி கொடுத்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ அப்படியே போயிடு கிளம்பிடு அப்படின்ட்டு. ஏன்னா மாற்றி எழுதி கொடுத்தா நம்ம குடும்பம் உருப்படாது. அது நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கவனிச்சுக்கணும். நம்ம அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் ஜோதிடத்தை வச்சுட்ருக்குறோமே தவிர அவனுக்கு அடிமையாக நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் சொல்கிறேன், உனக்கு இஷ்டம் இருந்தால் கேட்டுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. இதுதான் ஜோதிடமே தவிர அவருக்காக நான் ஜோதிடத்தை மாற்றிக்க முடியாது. அதுதான் அங்கே யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது மாமியாருக்கு ஆகாதுன்னா அந்த ஜாதகத்தில் ஆயுசு கட்டின்னு நல்லா தெரிஞ்சுதுன்னா தாராளமாக கொடுக்கலாம், எதுவும் ஒன்றும் இல்லை.
அப்படி பார்த்தா ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம், அவருக்கு இல்லாத பெருமையை வந்து நமக்கெல்லாம் வரப்போகுது. அவருக்கும் கல்யாணம் உண்டு, சாஸ்திரத்தில் கல்யாணம் இருக்குது. ஆனால் நம்ம பிரம்மச்சாரி அப்படின்னு அவர் கதையை மட்டும் பார்க்குறோமே தவிர்த்து அடுத்த போர்ஷனுக்கு நம்ம வரதில்லை. ஸோ அதனால் என்னென்னா, இன்னொன்று நம்மளுடைய ஜோதிடம் வந்து எந்த இடத்துல மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து வேத ஜோதிடம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி வந்து யார் வேணால் எதை வேணால் படிக்கலாம் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. நம்மளை விட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சியை நம்ம ஏற்றுக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் எந்த ஆராய்ச்சி எங்கே பண்ணாலும் அது வேதத்திலேருந்து பிரிக்க முடியாது. அப்போ வேதத்திலேருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற போது வேதம் தெரியணுமே அப்படின்னா அதுதான் இங்கே நமக்கு ஒரு வித்தியாசமாக நம்ம கவனிக்கிறோம். இப்போது மகாபாரதத்தை எடுத்துக்கிறோம். ஏன் இந்த கேட்டையெல்லாம் ஆகாது அப்படின்னாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. தர்மபுத்திரர் அங்கே வந்து கேட்டை நட்சத்திரம், துரியோதனம் பரணி நட்சத்திரம். அதனால் அதை அப்படியே மேட்ச் பண்ணி இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அது வந்துருச்சு. இன்றைக்கும் அது சத்தியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஓன் ஜாதகத்தில் நீ மற்ற கிரகங்களுடைய வைட்டு பார், நீ தனி மனிதன். ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு அனுபவத்தில் அவங்க வந்து அங்கே பேசுகிறாங்க. அப்படி பேசும் பொழுது நம்ம ஜாதகத்தையே நம்ம பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஒரு ஜோசியர் வந்து தான் ஜாதகத்தை தானே பார்க்கக்கூடாது. நான் அதை செய்கிறதே இல்லை. எனக்கு எதாவது வேணும்னா நான் யாரான்னு ஒரு ஜோதிடர்கிட்ட தான் போய் கேட்பேன். ஏன்னா நான் என்னோடதுன்னு ஆராய்ச்சியே பண்ண வராது. அப்படிதான் நம்ம உண்மையாக இருக்கணும். இப்போ மருத்துவர் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறாரு, நிறைய பேரை காப்பாற்றுறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வயிற்றுலன்னா அவர் உடனே ஒரு டாக்டரை கூப்பிட்டு தானே சொல்கிறாரு. அதுதானே முறை. அப்போ அந்த டாக்டருக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, தானே தனக்கு பண்ண முடியாது. அதுதான் அங்கே. அது மாதிரி தான் ஒரு ஜோதிடர் தானே தனக்கு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ராமர் கேரக்டர் புனர்பூசம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இவன் நம்ம வந்து பரதன் வந்து பூசா நட்சத்திரம், நம்ம லட்சுமணன் ஆயில்ய நட்சத்திரம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரத்திலையும் பிறப்பெடுத்து அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதனால் இவர்களும் கஷ்டப்படுவார்கள். அப்படி கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோகிணியில் ஒரு பையன் பிறந்தா மாமனுக்கு ஆகாது அப்படின்னு இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குது? கம்சனை கிருஷ்ணன் கொன்னதுனால உடனே இவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஐயா உன் மாமா அவ்வளோ நல்லவனாக இருக்கான், கம்சன் மாதிரி கிறுக்கு பிடிச்சவனாக இருக்கான், நீ ஏன் பயப்படுற? கம்சனை மாதிரி அயோக்கிய மாமனாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கணுமே தவிர, உன் மாமா ஒன்று ஊரம் அப்பாவி உன்னை என்ன பண்ணிடுவான், அது ஒரு விஷயம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துலையும் தாய் மாமன் என்று சொல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்சன் சொந்த தாய்மாமன் இல்லை, ஒன்று விட்ட தாய்மாமன். அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அப்ப விஷயம் தெரிஞ்சுக்காததுனால நம்ம நிறைய பயப்படுறோம். நாங்கள்லாம் ஏன் வெளியே பேசுறது இல்லைன்னா, இந்த சார் பேசும்போது சொன்னார்ல, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் போய் எதுக்கு நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போக, நம்மளோ சாதாரண ஆள், வீடு வாசம் கிடையாது, வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது எதுக்காக சொல்கிறோம்னா, எல்லா விஷயத்தையும் அதாவது நான் வெற்றி வந்தால் ஏற்றுக்கு என்னால், தோல்வி வந்தால் ஒன்னால் அப்படிங்கிறது இல்லை. வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நான் அப்படிங்கிற பொறுப்பை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றுக்கிட்டா தான் இதுக்கு ஒரு இது கிடைக்கும். அதனால் கம்சன் என்பவர் சொந்த தாய்மாமன் இல்லை, ஒன்று விட்ட தாய்மாமன். ஆகவே இங்கே தாய்மாமனுக்கு இனிமேல் இந்த கேள்வியை வந்து இதை பார்க்குறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏதாவது மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வார்த்தையை எடுத்தோம். அப்போ அந்த கேரக்டர் பூரா அப்படியே மகாபாரதம், ராமாயணம், பாகவதம் எல்லாத்தையும் கொண்டு நம்ம வாழ்க்கையில் சேர்த்தோம்னா நீ எப்படி வாழ்வ? இன்னொன்று, கிருஷ்ணர் வந்து 8 கல்யாணம் பண்ணிட்டாரு, ராமர் ஒரே ஒரு கல்யாணம் தான் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கை வந்து ஒருத்தரோட தான் நடத்துகிறார். அந்த சக்திகள் அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. 64 கலைகளும் நம்ம கற்றுண்டாதான் தெய்வம். 64 கலையும் தெரிஞ்சவங்க பூமியிலே யாரும் கிடையாது. 64 கலையும் தெரிஞ்சவங்க பூமியில் யாரும் இல்லை. ஏதோ ஒரு 4 கலையான்னு தெரியாமல் தான் இருக்கும். முழுவதும் தெரிந்தவர் இறைவன். அவ்வளோதான் அந்த 64 கலையினுடைய அர்த்தம். அப்போது நாம் இதெல்லாம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடுறது, நிறைய குழப்பங்கள் வருது. இந்த குழப்பத்திலேருந்து நம்ம தெளிவாக ஆகிட்டாலே ஜாதகத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அப்பா அம்மா அவங்கள இவன் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே பாதி ஜாதகம் இவனை கண்டு பயந்துக்கிட்டு போயிடும். நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறோம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கிறோம். சூழ்நிலை, காரணம் இதெல்லாம் எதையுமே சொல்லக்கூடாது. நான் ஆளுமையாக இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏதாவது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வரும்போது நான் வந்து அந்த இடத்துல அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த இடத்துல மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்படி தான் நம்ம வாழ்க்கையை வந்து தரத்தை வந்து மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஜாதகத்தில் உள்ள கோளாறுகள் எல்லாம் நீக்க முடியும். சிலதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது, சிலதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. அதே மாதிரி பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பரிகாரத்தை கரெக்டாக பண்ணணும். அந்த பரிகாரத்துக்காக பொருட்கள்லாம் வாங்கி தான் ஆகணும். இப்போ மருத்துவர்கிட்ட போய் ஆப்ரேஷன் அப்படிங்கிற போது நம்ம எதையும் குறைச்சி கேட்கறது இல்லை. நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் கடனை வாங்கி கொண்டு கொடுத்து அதை காப்பாற்றினா போதும்னு நினைக்கிறோம். ஆனால் இதே இது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, நகை நட்டு எல்லாமே பண்ணியாச்சு, சத்திரம்லாம் 1 செகண்டு தான் புக்கிங்கு, ஆனால் மாப்பிள்ளை தான் இன்னும் யாரும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அவன் 500 ரூபாய்க்கு பரிகாரத்தை எதிர்பார்த்தா எப்படி வேலை நடக்கும் இல்லையா? ஒரு இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்கு அறுவை சிகிச்சைக்கு பணம் கொடுக்குற மாதிரி உன்னுடைய ஜாதகத்துக்கு உனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதுனால நீ பண்ணும் பொழுது அதுக்கு தகுந்த ஈக்குவலான ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது தான் நம்ம கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ண முடியும். அந்த மாதிரி அதே மாதிரி சுக்கிரனுடைய வீட்டுக்கு அதிபதி மறைஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்கெல்லாம் 30 வயசுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். 25 வயசுக்கு கல்யாணம் பண்ணால் சுக்கிரனுடைய வீட்டுக்கு அதிபதி 6, 8, 12 மறைஞ்சு போனால் 25 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் வந்துடும். ஆமாம், 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் தான் பரவாயில்ல. இது ஆணாக இருந்தாலும் பொருந்தும், பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும். அதனால் ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் நமக்கு பார்க்க வருது அப்படின்னா இதையும் அதையும் இணைக்கிறோம், 10 பொருத்தம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆகுது? ஏன் டைவர்ஸ் ஆகுது? இதில் வந்து இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. சொந்தக்கார மாமன் பையனாக இருந்தாலும் சரி, அத்தை பையனாக இருந்தாலும் சரி, மாமன் பொண்ணாக இருந்தாலும் சரி, அத்தை பொண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, இவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, இந்த பிரச்சனை இருந்ததுன்னா நிச்சயமாக பிரிவார்கள். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், 10 பொருத்தத்தை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், இதை கவனிக்கிறது கிடையாது. அப்போது டைவர்ஸ் ஆகுது. அப்போது முதல்ல பிடிச்சவன் கல்யாணத்தன்னைக்கு முதல்ல நிச்சயதார்த்தம் போது பிடிச்ச பொண்ணும் பையனும் கல்யாணம் ஆனான்னா 4 மாதத்தில் எப்படி பிடிக்காம போகும்? அப்போ நம்ம சரியாக கவனிக்கலை, அதான அர்த்தம். தப்பு யார் பண்ணல? நம்ம மட்டும் தப்பு பண்ண மாட்டோமா? மனைவி தப்பு பண்ணால் என்ன? அப்போ மனைவி நம்ம மட்டும் தப்பு, கணவனும் தப்பு பண்ணுவார்ல. இந்த 2 அர்த்தமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருச்சுன்னா அங்கே எதுக்கு சண்டை வருது? அப்போ நான் பெரிய இது ஏன் அப்படின்னா சுக்கிரனுடைய வீட்டுக்கு அதிபதி மறைஞ்சா அவன் மனைவி சொல்கிறத ஒத்துக்க மாட்டான், பெண்ணாக இருந்தால் கனவு சொல்கிறத ஒத்துக்க மாட்டான். இவன் என்ன பண்ண முடியும்? இதில் இன்னொன்று, சுக்கிரனுடைய வீட்டுக்கு அதிபதி மறைஞ்ச 2 ஜாதகத்தை சேர்த்தா என்ன ஆகும்? அதே மாதிரி புதனுடைய வீட்டுக்கு அதிபதி மறைஞ்சா நிச்சயமாக ஃபெயில் ஆகி தான் அவன் சர்டிஃபிகேட் வாங்குவான். புதனுடைய வீட்டுக்கு அதிபதி மறைஞ்சா அவன் ஃபெயில் ஆகி தான் சத்திரம் வாங்குவாப்புல. அவனால் ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா இப்படி ஒன்று வச்சுக்கலாம், அப்படி ஒருவேளை அவன் ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணியிருந்தான்னா நடுவில் 1 இயர் படிப்பு கட்டாக இருந்திருக்கலாம். அப்பா வெளியூர் போயிருப்பார், இவர் வெளியூர் போயிருப்பார், அந்த மாதிரி. அப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகும்போது சீட்டு கிடைக்காததுனால 1 இயர் பேக். அதே மாதிரி
அதே மாதிரி குருவனுடைய வீட்டுக்கு அதிபதி குருவுக்கு மறைஞ்சா பையனால பிரச்சனை. இப்படியாக நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்று கொடுத்த நமக்கு தலைப்பில் கொடுத்த நேரத்தில்